ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. இப்போலாம் நம்ம ஊரில் அடிக்கடி வெதர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, இதில் இந்த புயல் வேறு வருது. இப்படிலாம் இருக்கனால நம்ம வளர்க்குற பறவை கண்டிப்பாக ரொம்ப சோர்வாயிருது, சரியாகவே சாப்பிட மாட்டேன்டுது, உலகத்தில் இருக்க எல்லா நோயுமே நம்ம பறவைக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வளர்க்குற பறவையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டால், டெட்ராசைக்ளின் அப்படின்ற ஒரு ஊசி இருக்குது. பொதுவாக இந்த ஊசியை 2 மாதத்துக்கு ஒருக்கா எல்லா பறவைகளுக்குமே போடுவாங்க. அதாவது புறா, கோழி இந்த மாதிரி பறவைகளுக்கு டெட்ராசைக்ளின் அப்படின்ற இந்த ஊசியை கண்டிப்பாக போடுவாங்க. பட் லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ், காக்டெயில் இந்த மாதிரி பறவைகளுக்கு இதை போடுறாங்களா என்னன்னு சரியாக தெரில. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் புறா, கோழி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பறவைகளுக்கு கண்டிப்பாக இந்த டெட்ராசைக்ளின் அப்படின்ற இந்த ஊசி போடுறாங்க. இந்த ஊசி போடுறனால நம்ம பறவைகளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, என்ன தான் வெதர் சேஞ்சஸ் ஆனாலும் நம்மளோட பறவைக்கு எதுவுமே ஆபத்தே வராது, சோம்பேறியே ஆகாது, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட பறவைக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த டெட்ராசைக்ளின் அப்படின்ற இந்த ஊசி போடுவாங்க. இந்த ஊசியை எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே ஃப்ரீயாக தான் போடுறாங்க. நாங்கள் எப்போவுமே கண்டினியூஸாக 2 மாதத்துக்கு ஒருக்க இந்த ஊசியை நாங்கள் வளர்க்குற எல்லா புறாவுக்குமே போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த டெட்ராசைக்ளின் அப்படின்ற ஊசியை எங்களோட புறா எல்லாத்துக்குமே இந்த ஊசியை போட்டிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுட்டேஜை ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்காகவே அந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.